ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒப்புமை அறிதல், அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனாலஜி. இந்த டாபிக் எதில் அதிகமாக கேட்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாமில் அதிகப்படியான கேள்விகள் கேட்பாங்க. இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் சம் ஃபார்மேட்டை மட்டும் தெரிஞ்சுன்னா போதும், சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணுனாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பார்த்தீங்கன்னாக்கா செய்தித்தாள் ஈஸ்ட்டு அச்சகம், அதாவது அச்சகத்துலேருந்து செய்தித்தாள் வருது, சரிங்களா? அப்போனா ஈக்குவல் டு, இது டபுள் கோலன் கொடுத்துருந்தானாக்கா ஈக்குவல் டு துணி எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, துணி எங்கேருந்து இது பண்ணுவானாக்கா ஏதோ ஒரு இந்த மில்லு, ஓகேங்களா, நூற்பாலையில இருந்து தான் இதை தயாரிப்பாங்க. அப்போனாக்கா செய்தித்தாள் அச்சகத்தில் ரெடி பண்ணி வந்தானாக்கா துணி வந்து நூற்பாலையில இருந்து ரெடியாகி வரும். இதுதாங்க, இது ஈக்குவல் டு, இது வந்து இதுல இருந்து வருது ஈக்குவல் டு. அதே போல துணி எங்கிருந்து வரும்ன்றது தான் நூற்பாலையில இருந்து ரெடி பண்ணி தருவாங்க. அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா கொத்து ஈக்கோலன் திராட்சை. அப்போனாக்கா திராட்சை வந்து கொத்தா இருக்கும், சரிங்களா? அப்போனா அதே போல ஆடு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆடு எப்படின்னாக்கா மந்தை, ஆட்டு மந்தைன்னு சொல்லணும்ல, அதுதாங்க ஆட்டு மந்தை தான். திராட்சை கொத்தா இருந்துச்சுனாக்கா ஆடு பார்த்தோன்னா மந்தையா இருக்கும். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா டேஷ் கோலன் வெப்பமானி ஈக்குவல் டு நேரம் ஈக்குவல் டு கடிகாரம். நேரம் எதுக்குனாக்கா நேரத்தை பார்க்க கடிகாரம் பயன்படுது, ஓகேங்களா? அப்போனாக்கா எதை பார்க்க வெப்பமானி பயன்படுது பார்த்தீங்கன்னாக்கா வெப்பத்தை அளக்க, சரிங்களா? வெப்பத்தை பார்க்க வெப்பமானி பயன்படுச்சுனாக்கா நேரத்தை பார்க்க கடிகாரம் பயன்படுது. அடுத்து நான்காவது நாடு ஈக்குவல் டு நாடு டேஷ் ஈக்குவல் டு மாநிலம் கோலன் ஆளுநர். அதாவது மாநிலத்தின் முதன்மையானவர் யாரும் பார்த்தனாக்கா ஆளுநர். அப்போ நாட்டின் முதன்மையானவர் யாரும் பார்த்தீங்கன்னாக்கா குடியரசுத் தலைவர். இதுதான் இதுல சொல்ல வராங்க. மாநிலத்துக்கு முதன்மையானவர் ஆளுநர், நாட்டுக்கு முதன்மையானவர் குடியரசுத் தலைவர், சரிங்களா? அடுத்து ஐந்தாவது வெள்ளைக்கொடி கோலன் டேஷ் ஈக்குவல் டு புறா கோலன் அமைதி. புறா பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக இது பண்ணுவோம்னா அமைதிக்காக அனுப்புவாங்க. அப்போனா வெள்ளைக்கொடி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமைதிக்கு ஈக்குவலா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சமாதானம், சமாதானத்துக்கு தான் வெள்ளைக்கொடி காட்டுவாங்க. அடுத்து ஆறாவது பாம்பு கோப்ராக்சின் சிகரெட்டு டேஷ். அப்போனாக்கா பாம்புல இருக்கக்கூடிய கொடிய நஞ்சு தான் கோப்ராக்சின், ஓகேங்களா? அப்போனா சிகரெட்ல இருக்கக்கூடிய கொடிய நஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிக்கோட்டின். இது போல டபுள் கோலன் கொடுத்துருந்தானாக்கா அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் டு. அடுத்து ஏழாவது விளையாட்டுத்துறை ராஜீவ்காந்தி கேல் ரத்னா இலக்கியம் டேஷ்னு கேட்டுக்கிறாங்க. விளையாட்டுத்துறைக்காக கொடுக்கக்கூடிய விருது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது தராங்க. அப்போனாக்கா இலக்கியத்துக்கு என்ன விருது தருவான்னு தான் கேட்டுக்கிறாங்க. அப்போனா இலக்கியத்துக்கு என்ன விருது பார்த்தீங்கன்னாக்கா ஞானபீட விருது தருவாங்க. விளையாட்டுக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுனாக்கா இலக்கியத்துக்கு ஞானபீட விருது தருவாங்க. அடுத்து எட்டாவது பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கானா ஜூன் 2, 2014 கொடுத்துக்கிறாங்க ஈக்குவல் டு டேஷ் நவம்பர் 1, 2000 கொடுத்துக்கிறாங்க. அப்போனாக்கா இந்த டேட்டை வச்சு பேஸ் பண்ணி பார்த்தோன்னாக்கா தெலுங்கானா உருவாக்கப்பட்ட தேதி தான் இது, ஜூன் 2, 2014 தான் உருவாக்கப்பட்டாங்க. அப்போனாக்கா நவம்பர் 1, 2000 எந்த மாநிலத்துல உருவாக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சத்தீஸ்கர் மாநிலத்தை உருவாக்குனாங்க. அடுத்து 9வது கேள்வி மும்பை மகாராஷ்டிரா ஈக்குவல் டு காங்டாங் டேஷ்னு கேட்டுக்கிறாங்க. மும்பை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. அப்போனா காங்டாக் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கிம்ல இருக்கு. அடுத்து 10வது மெழுகுவர்த்தி மெழுகு ஈக்குவல் டு காகிதம் டேஷ்னு கேட்டுக்கிறாங்க. அப்போனா மெழுகுவர்த்தி எதுல இருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெழுகுல இருந்து உருவாகுது. காகிதம் அதே போல எங்க இருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மரக்கூழுல இருந்து உருவாகுது.
அடுத்து 11வது இஸ்லாமியர் மசூதி ஈக்குவல் டு சீக்கியர்கள் டேஷ்னு கேட்டுக்கிறாங்க. இஸ்லாமியர் தொழுகைக்காக எங்க போவான்னு பார்த்தீங்கன்னாக்கா மசூதிக்கு போவாங்க. அப்பனா சீக்கியர்கள் தொழுகைக்காக எங்க, அதாவது சாமி கும்பிட எங்க போவான்னு பார்த்தீங்கன்னாக்கா குருத்வாரா. அடுத்து 12வது பூமி 24 ஹவர்ஸ் கொடுத்துறாங்க ஈக்குவல் டு டேஷ் 243 மணி நேரம்னு கொடுத்துறாங்க. அப்பனாக்கா பூமியில 24 மணி நேரம்னா என்னன்னு பார்க்கணும். ஒரு நாள்ன்றது தான் பூமியில 24 மணி நேரம். அப்பனா எந்த கோள்ல 243 மணி நேரம் சேர்ந்தது ஒரு நாள்னு பார்த்தோம்னாக்கா வெள்ளிக்கோள்ல தான் 243 மணி நேரம் ஒரு நாள். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நம்ம தெரிஞ்சிட்டு இருந்தா தான் இந்த கொஸ்டினை ஈஸியாக அடிக்க முடியும். அடுத்த 13வது கேள்வி 6 18 ஈக்குவல் டு 4 டேஷ்னு கொடுத்துறாங்க. 6 எப்படி 18 ஆச்சுன்னு பார்க்கணும். அப்பனாக்கா 6 18னா இன்ட்டு 3ஆல் பண்ணிக்கிறாங்க. அப்பனா 4 3ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா 12. அடுத்து 14வது கேள்வி 5 25ன்னு சொல்லிக்கிறாங்க ஈக்குவல் டு 6 டேஷ் என்னன்னு கேட்குறாங்க. அப்பனாக்கா 5 ஸ்கொயர் பண்ணனா 25ன்னு கிடைக்கும். 6 ஸ்கொயர் பண்ணனாக்கா 36ன்னு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நன்றி.